குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயில்யம். நாமயோகம் இன்று மாலை 6:09 வரை வியாக்காத்தம், பின்பு அர்ஷனம். கரணம் இன்று காலை 6:51 வரை பவம், பின்பு இரவு 7:26 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராடம். சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. புறங்கணி ஸ்ரீ முத்துமாலை அம்மன் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ கந்தனை வழிபட தடைகள் விலகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு உகந்த நாள். ஜபம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:23 முதல் 4:07 வரையில் மேஷ லக்னம். 4:08 முதல் காலை 6:14 வரையில் ரிஷப லக்னம். 6:15 முதல் 8:25 வரையில் மிதுன லக்னம். 8:26 முதல் 10:33 வரையில் கடக லக்னம். 10:34 முதல் 12:35 வரையில் சிம்ம லக்னம். மதியம் 12:36 முதல் 2:35 வரையில் கன்னி லக்னம். 2:36 முதல் 4:41 வரையில் துலாம் லக்னம். 4:42 முதல் 6:52 வரையில் விருச்சக லக்னம். 6:53 முதல் இரவு 9 மணி வரை தனுசு லக்னம். 9:01 முதல் 10:54 வரையில் மகர லக்னம். 10:55 முதல் 12:37 வரையில் கும்ப லக்னம். 12:38 முதல் 2:18 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரக பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தினத்தில் யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு சகலவிதமான ஆரோக்கியம் கிடைக்கும். ரத்தம் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். வீரிய தைரியம் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் சகோதர காரகன் மற்றும் பூமி காரகன். இடம், வீடு, மனை, நிலம் வாங்க கூடியவர்கள் ஸ்ரீ செவ்வாய் பகவானை பிரதி செவ்வாய்க்கிழமை தினத்தில் தரிசனம் செய்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவதோடு இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி
தன்னோ பௌம பிரசோதயாத். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் தடை தாமதங்கள் நீங்கி சீக்கிரமாக வீடு இடம் மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்துதான் போக வேண்டும். யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனம் போன போக்கில் நடக்க வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. பிறருடைய குறைகளை பற்றி பெரிதாக்காதீர்கள். தவறுகள் செய்திருந்தாலும் அதனை கண்டு கொள்ளாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். வேலை சார்ந்த விஷயங்களில் முயற்சிக்கு தகுந்தாற்போல் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு திட்டமில்லாத போது அலைச்சல் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை, நுட்பங்களை, நுணுக்கங்களை புரிந்து செய்வதால் அலைச்சல்களை தவிர்க்கலாம். வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை எழும். புதியதொரு யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். வேலையாட்களுடைய ஆதரவு மன சந்தோஷத்தையும் நல்ல லாபத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும் திருப்திகரமான நாளாக அமையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளை மிக சரியாக செய்யும் பொழுது மீண்டும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள், வேலை மாறுதல் மற்றும் வேலையில் ப்ரமோஷன், பதவி உயர்வு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க வழிவகை உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வருமானம் சார்ந்த விஷயங்களில் திருப்திகரமான நிலையை நீடிக்கும். வட்டி கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவை மாறி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க சூழ்நிலைகள் உருவாகும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். முருகப்பெருமானை நினைத்து 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டால் சுப யோக பலன்களை பெற முடியும். மேஷராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு
பள்ளியினுடைய தொடக்கம் மன திருப்தியை தரும். வகுப்பில் இணையக்கூடியவர்களுக்கு புது நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு மனதிற்கு ஏற்றாற் போலே காணப்படுவார்கள். புதிதாக வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய எண்ணத்தை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய முக அழகு வசீகரிக்க கூடியதாகவே அமையும். முகப்பொலிவு காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடும் பொழுது நன்மைகள் ஏற்படும். சொத்து சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்காது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. இந்த நாள் அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். கேத்து பகவான் என்பவர் ஞானகாரகன். நல்லதொரு எண்ணங்கள் செயல்பட தியானங்கள் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷம். சாயா கிரகம் ராகு பகவான், கேத்து பகவான் என்பவர்கள் சாயா கிரகம், அதாவது நிழல் கிரகம். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உறவுகள் இடத்தில் தேவையற்ற விஷயங்களுக்காக மட்டும் பேசுவது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் மேம்படும். சௌக்கியமாக இருப்பதற்கான சூழல் அமையும். வண்டி வாகன வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சில நேரம் பயணங்களால் அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் ஆதரவான சூழல் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் மிக துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மனம் நிறைந்த நாளாக அமையும். தெய்வீக காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனம் விட்டு பேச விரும்புவீர்கள். அலுவலக சூழல்கள் சாதகமாக அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பாராத வகையில் சில பண வரவுக்கு வாய்ப்புகள் கிட்டும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு இருக்கும். மன மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பீர்கள். வீட்டில் ஒற்றுமை இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே அந்யுன்யம் காணப்படும். வேறுபாடற்ற தன்மையோடு காணப்படுவீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நெருக்கடிகள் குறையும். தேவைக்கு ஏற்றாற்போல் இன்று பண வரவு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள், பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு மன நிறைவை தரும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மன நிறைவை தருவதோடு லாபத்தை பெற்றுத்தரும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சொந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை எழலாம். குழந்தைகளுடைய செலவுகளுக்காக சில பணத்தை சம்பாதிக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள். வெளியூர் செல்பவர்களுக்கும் பிள்ளைகளுடைய வளர்ப்பு சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல்கள் உண்டாக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும்
அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். உடனுக்குடன் சில முடிவுகள் எடுப்பது கூடாது. அன்பு நிறைந்த நாளாக அமையும். தம்பதியர்களிடையே விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் சில எண்ணங்கள் வெளிப்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வரவுகள் அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறருடைய ஆதரவு அதிகரிக்கும். எதிர்பாராத நிலையில் பண வரவுக்கான வழிமுறைகள் உண்டு. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய எண்ணத்தை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்மைகளே அதிகம் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, மன கவலைகள் தீரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மனநிலையில் இருந்த கஷ்டங்கள், கவலைகள் மறைய வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மன ஒத்துழைப்பு கிடைக்கும். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள். சக நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்மையையும் மேன்மையையும் உண்டு பண்ணும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பூமி காரகன் மற்றும் சகோதர காரகன் அவரே. அலைச்சல்கள் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களுக்காக வெளியே செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். தொழில் போட்டிகள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். வேலை தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்வதால் திட்டமிடாத சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடாது. அவசரமாக சில முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். தினம்தோறும் இந்த போற்றிகளை உச்சரித்து வருவதால் பல சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே புதன் பகவானும் வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். பேச்சுவன்மையால் காரியம் அனுகூலமாக இருக்கும். நடக்காத வேலைகள் கூட திருப்திகரமாக நடக்கும். ஆனந்தம் நிறைந்த நாளாக அமையும். உங்களுடைய தாய்மாமன் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். உறவுகளுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மன மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, திருப்திகரமாக இருப்பீர்கள். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பரிவாக இருக்க வேண்டிய நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலமான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுங்கள். தெய்வீக சக்தி உண்டாக்கும். நன்றி உணர்வோடு இறைவனுக்கு அவ்வப்போது நன்றிகளை உச்சரித்துக் கொண்டு வருவதே சிறப்பு. பேச்சுக்களால் லாபம் உண்டு. எழுத்துத்துறை மற்றும் கணித துறையில் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு உண்டாக்கும். பேச்சாற்றலின் மூலம் மக்களை சம்பாதிப்பீர்கள். பொது ஜனங்களுக்கிடையே உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் உண்டாக்கும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மன நிறைவு பெற்ற நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் மறையும். மன அமைப்பு உண்டாக்கும். திருப்திகரமாக இருப்பீர்கள். ஆதரவு ஏற்படும். பிடித்தாற்போல் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். நெருக்கடிகள் தீரும். எதையும் சாதிக்கக்கூடிய மன அமைப்பு உருவாக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனைகள் தீரும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மறையும். எதையும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்ய முற்படுவீர்கள். புதிய விஷயங்களை பற்றிய தேடல் இருக்கும். புதிய நம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் பிறக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பரிவு வேண்டிய நாள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் போது ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு சகோதர பாவகம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சந்தேக உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படும். மன அமைதி வேண்டி தியானம் செய்யுங்கள். யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. மனநிலையை சீராக வைத்துக் கொண்டால்தான் உங்களால் அடுத்தடுத்த வேலைகளை கவனிக்கவோ முடியும், செயல்படுத்தவோ முடியும். குழப்பம் தீர அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர்ச்சத்து சீராக இருந்தால் குழப்பங்கள் ஏற்படாது. இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பால் சாதம் சாப்பிடுவது மனக்குழப்பத்தை தவிர்க்கும். வியாபாரத்தினுடைய ரகசியங்களில் பொறுமையாக இருங்கள். பிறரிடத்தில் பகிர வேண்டாம். தம்பதியர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. அவசர கதியில் எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். உத்தியோகத்தினுடைய சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகள் மேலோங்கும். வேலைக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு மிதவேக பயணமே நல்லது.
அவசர கதியில் செல்ல வேண்டாம். உடைமைகள் மீது கவனம் தேவை. விழிப்புணர்வாக இருங்கள். பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் உங்களுக்கு சீராக இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது தேவை. என்ன ஓட்டத்தை அடக்குங்கள். உடன் இருப்பவர்களோடு அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் திட்டங்கள் என்பது தேவை. அப்போதுதான் லாபங்கள் நிறைந்ததாக இருக்கும். கடகராசி என்பர்களே, தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். வெளியில் பார்ப்பதற்கு கடினமாக முரட்ட சுபாவமாக இருந்தால் உங்கள் மனதில் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு மென்மையானவர்கள் என்று. அல்லும் பகலும் பாராது உழைக்கக்கூடியவர்கள். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அல்லும் பகலும் அசராது உழைக்கக்கூடிய மனோதினம் உங்களுக்குள் இருக்கும். தினம்தோறும் உங்களுடைய ராசியையும் ராசி அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் அந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வருவது மிக சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு சில காரியத்தை பொறுமையாகத்தான் நகர்த்த வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் நிதானத்தோடு மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அதிபதியான சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வணங்குங்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீரும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிட்டும். வருமானத்தை அதிகம் பெறுவதில் ஆர்வமாக இருப்பீர்கள். எதிர்கால திட்டங்களை மிக சரியாக வகுப்பது அவசியம். பயணங்களின் போது நிதானம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்தது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். பிறரை புரிந்து கொள்வதில் அவசரம் காட்டாதீர்கள். மேம்போக்காக எண்ண வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தினுடைய தன்மைகளை புரிதல் அவசியம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசிக்கு 12வது வீட்டில் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வது கவனம் தேவை. பேசக்கூடிய விஷயங்களில் பொறுமை, நிதானம் வேண்டும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் முன்னேற்றத்தை காணலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த செயல்கள் சிறப்பாக நடக்கும், செய்ய வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை என்பது பற்றிய முழுமையான நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். ராசியினுடைய 2வது வீடு குடும்பம், வாக்கு, வருமான ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களின் மூலம் ஆதாயம் கிட்டும். அலைபாயும் சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். விரையாதிபதி உங்களுக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி அன்பர்களை மனதை அடக்குவது நல்லது. அதிகமான நேரம் தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷம். இதனால் மனம் கட்டுப்படும். சந்திர பகவானுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் நன்மைகள் ஏற்படும்.
மக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது நல்லது நடக்கும், நலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்தி பார்ப்பீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய செயல்கள் உண்டாக்கும். அதீதமான பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களை மன அமைப்பு சீர்படுத்திக் கொள்வது நல்லது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அலைபாயும் சிந்தனைகள் காரணமாக எண்ண ஓட்டம் சீராக இருக்காது. அதிகமான குழப்பத்துடனே காணப்படுவீர்கள். பல எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. தியானம் செய்வது வளர்ச்சியை தரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். நலம் நிறைந்த நாளாக இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை. பிறர் இடத்தில் ஆலோசனைகள் செய்து முடிவெடுங்கள். பலதரப்பட்ட எண்ணங்கள் உண்டாகும். நலம் பெற இறை வழிபாடு அவசியம். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். கன்னிராசி அன்பர்கள் இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய ராசி, ராசிக்கான அதிபதி, அந்த அதிபதிக்கான தெய்வம், இவர்களை தினம்தோறும் உச்சரித்து வர வர உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறையும். நவ கிரகங்களினுடைய பேரருள் கிடைப்பதற்கு இந்த போற்றிகள் மிக உதவிகரமாக அமையும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட கூடிய நாள். உழைப்பிற்கு தகுந்தாற் போல் ஊதியம் கிடைக்கும். பணவரவு மிகுதியாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். அலுவலக வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடும். எதிர்பார்த்த சில வேலைகள் விரைவாக நடக்கும். பெரும்பாலும் லாபம் நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. லாபாதிபதி உங்களுக்கு சந்திர பகவான் லாபஸ்தானத்திலேயே கடகத்திலேயே இருக்கிறார். 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி பூக்கள் சாற்றி வழிபடுங்கள். எதிர்பார்த்த சில வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடப்பதை நீங்கள் உணர முடியும். வியாபார வளர்ச்சி செழிப்பான ஒரு நிலையில் இருக்கும். பணி நிமித்தமாக சில எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். இதனால் நல்லிணக்கம் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த ஆர்வமற்ற தன்மை குறையலாம். மாணவர்களுக்கிடையே முன்னேற்றத்திற்கான சில முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும், வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைவாக இருக்கும்.
உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். ஜெயம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதீதமான நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மன நிறைவாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பிகை பிறை சூடிய சக்தியை வழிபடலாம். காமாட்சி தேவி வழிபாடு அதீதமான நன்மைகளை தரும். பொறுப்புகள் மேம்படும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாக்கும். மன நிறைவான நாளாக இருக்கும். அலுவலக வேலைகளில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். எதிர்பார்த்த சில காரியங்கள் விரைவில் நடக்கும். ஆத்ம சந்தோஷம், மன திருப்தி உண்டாக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வணங்குங்கள். வீட்டில் கந்தர் சஷ்டி கவசம், வேல்மாறல் மற்றும் சண்முக கவசம் பாடல்கள் ஒலிக்க விடுவது அவசியம், நல்லது. வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் சிறப்பாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வெற்றி கொடி காட்டுவீர்கள். வியாபாரத்தினுடைய செயல்களில் செழிப்பு உண்டாக்கும். வளமை நிறைந்த நாள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். அடகு வைத்த பொருளை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வருவீர்கள். இந்த நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 938111626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாளுக்கான பலன்கள். வெளியிடங்களில் உங்களுடைய நடவடிக்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல கண்ணோட்டம் பிறக்கும்.
சமூகம் சார்ந்த வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உறவுகளினுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் செவ்வாய் ஓரையில் சிறிதளவாவது பணத்தை கொடுங்கள். கடன் தொகையிலிருந்து ஒரு தொகையோ அல்லது உங்களால் முடிந்த யதாசக்திக்கு முடிந்த தொகையை கொடுப்பதால் அடிக்கடி அந்த பணத்தை திருப்பி செலுத்துவது போன்ற ஒரு நிலை ஏற்படும். சீக்கிரமாக கடன் குறைந்துவிடும். பண பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நேர்மையாக சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். ராசியினுடைய 8ஆம் வீடு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் மன நிறைவை தரும். நினைத்தபடியாக சில வேலைகள் கைகூடும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். நினைவு திறன் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. புதுமையான நாளாக இருக்கும். புதிய கண்ணோட்டம் பிறக்கும். சமூக வேலைகளில் அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் பணிகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ராகு கால பூஜையை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். அதே போல ராகு பகவானுக்கு உண்டான கருப்பு உளுந்து வைத்து வடை செய்து இயலாதவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது ராகு கால பூஜைகளில் ஸ்ரீ ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து வடை செய்து வைத்து நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தடைகள் விலகும். வெற்றி கொண்டாட்டம் உண்டாக்கும். உடனிருப்பவர்களுடைய செயல்பாடுகள் மனதில் சந்தோஷத்தை தரும். மகிழ்வாக இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஆர்வம் மிகுதியாக்கும். மனநிலை சீராக்கும். நினைவு திறன் அதிகரிக்கும். தனிப்பட்ட வேலைகளில் இயல்பாக செயல்படுவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. விருச்சிக ராசிக்கான இந்த போற்றிகளை தினந்தோறும் நீங்கள் உச்சரித்து வருவதால் ராசியினுடைய அனுகிரகமும் அந்த ராசிக்கான அதிபதியினுடைய அனுகிரகமும் அந்த தெய்வத்திற்கான அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். ஆன்மீகம் சார்ந்த வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாக்கும். திருப்பணி தொடர்பான விஷயங்கள் கைகூடும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும், ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சிநாதனான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். மரியாதை கூடும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தனி வரவேற்பு உண்டு. வியாபாரத்தினுடைய நிலையில் சில மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்த்த வேலைகள் என்பது தாமதமாக கூட நடக்கும். ஆசைகள் கூடாது. முதலீடு சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வர்த்தகம் சம்பந்தமான செயல்களில் எச்சரிக்கையாக இருங்கள். அலுவலகத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள் கிட்டும். இழுபறியாக இருந்த வேலைகளை கூட விரைவாக முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் சில நடக்கலாம், சில நடக்காமல் கூட போகலாம்.
உங்களுக்கு மறைமுகமாக தொந்தரவு செய்தவர்களுடைய பிரச்சனைகள் விலக்கம். பகை மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. விசாக நட்சத்திரக்காரர்களே, எந்த ஒரு செயலையும் மிக நிதானமாக கவனித்து செய்ய வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆன்மீக சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். பிறரிடத்தில் அனுசரித்துதான் செய்ய வேண்டும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். அசௌகரியங்களை பொறுத்துக் கொள்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அனுகூலமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த சில வேலைகள் தாமதமாக்கும். மாற்றங்கள் உண்டாக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மறைமுகமான தொந்தரவுகள் நீங்கும். பகை மறையும். காலம் தாழ்ந்த வேலைகளை முடிப்பீர்கள். உயர்வுக்கான வழிவகை உண்டு. அலுவலக வேலைகள் மிக சிறப்பாக நடக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். தனுசு ராசி அன்பர்களை, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பாடல்களை, சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுவது, படிப்பது, பாராயணம் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். மனநிலையில் இனம் புரியாத குழப்பங்கள் நீங்கும். தெளிவாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். ஆதாயத்தோடு சில வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகலாம். நண்பர்களுடைய வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பிறருடைய செயல்பாடுகளை பற்றிய புரிதல்கள் உண்டாக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கனிவான அணுகுமுறைகள் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். தந்தை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். மன அமைதி வேண்டும். உடன் பிறந்தவர்களிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மேஷ ராசியில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தம்பதிகளிடையே எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாதபடி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லுங்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்காக சில அலைச்சல் உண்டாகும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். சுய சிந்தனையோடு நீங்கள் சில வேலைகள் செய்தாலும் பிறருடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டு செய்யும் பொழுது தோல்விகளை தவிர்க்கலாம். மன எண்ணம் சிறப்பாக அமைய தியான பயிற்சிகள் நல்லது. இறை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலா. பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு குழப்பங்கள் மறையும். தேவையற்ற சிந்தனைகள் நீங்கும். தெளிவாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். மனதில் ஆழ்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி சந்திராஷ்டமம் நடக்கிறது. நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆதாயம் நிறைந்ததாகவே இன்றைய நாள் அமைத்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு தன்மையை தவிர்க்க வேண்டும். யாரிடத்திலும் மனக்லேஷங்கள் இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் பொறுமையாகத்தான் கிடைக்கும். அவசரப்படுதல் ஆகாது. நிதானத்தை கடைபிடியுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். மன அமைதி வேண்டும். சாந்தமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். சிறு சிறு மன கஷ்டங்கள் ஏற்பட்டு மறையும். இந்த நாள் மன நிறைவு, மன அமைதி ஏற்பட தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். மனநிலையில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசி அமைப்பின்படி மிக பொறுமைசாலிகள் நீங்கள். பிறரிடத்தில் கடினமாக பேச மாட்டீர்கள். சாந்தமாக இருப்பீர்கள். தெய்வீக எண்ணம் அதிகம் உண்டு. சாதுரியமாக சிந்தித்து வெற்றியும் பெறுவீர்கள். போற்றிகளை தினந்தோறும் உச்சரித்து வருவது நவ கிரகங்களினுடைய நல்லருளை உங்களுக்கு கிடைக்க செய்யும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் மகர ராசி அன்பர்களே, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவருக்கான அதிபதி முருகப்பெருமானுடைய வழிபாடுதலை செய்யுங்கள். தைரியம் தானாக பிறக்கும். மனைவி வழி உறவுகள் மூலம் மகிழ்வான செய்திகள் கிடைக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும். வெளியூரில் இருந்து வியாபார நிமித்தமான சில உதவிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். தலைமை அதிகாரிகளால் ஒத்துழைப்பு ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் மறையும். ஆசைகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். சாதிக்கக்கூடிய மன வலிமை உண்டாக்கும். நேர்மையாக இருப்பீர்கள். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். ஆனந்தம் நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் காமாட்சி அன்னையை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். சாதகம் நிறைந்த நாள். பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதி அற்புதங்கள் நடக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் மறையும். ஆசை அதிகரிக்கும். செயல்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். மென்மையாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று
சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த வேலைகளை சாதித்து காட்டுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. தன வரவுகள் மென்மேலும் உயரும். எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களில் சில தெளிவுகள் ஏற்படும். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிப்பதன் மூலம் குடும்ப தேவைகள் நிறைவேறக்கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மின்னணு சாதனங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தினுடைய போக்கு மிக பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்னுரிமை ஏற்படும். உடலிலும் மனதிலும் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கும். நினைத்ததை வாங்கி முடிப்பீர்கள். சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சாதுரியத்தை வெளிப்படுத்துவீர்கள். தைரிய மிகுதியாகும். தன்னம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. துர்க்கை அம்மனை வழிபட சகல நன்மைகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கைகூடும். புரிதல் அதிகரிக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். முன்னுரிமை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பொருள் வரவு நிறைந்ததாக இருக்கும். உற்சாகம் பிறக்கும். ஆசைகள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சிக்கனமான செயல்பாடுகள் நெருக்கடிகளை தவிர்க்கலாம். தெய்வீக சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். மனதில் உற்சாகம் பிறக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அரசு சம்பந்தமான வேலைகளில் நிதான போக்கை கடைபிடியுங்கள். பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு இந்த மூன்றும் இருந்தால் உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோக ரீதியாக அலுவலக செயல்பாடுகளில் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதிகமான அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். பிறருடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆசை கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள். நலம் நிறைந்த நாளாக இருக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பது பண நெருக்கடியை போக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பிறருடைய வேலைகள் கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அலுவலக தொடர்பான விஷயங்களில் ஆவணங்கள் சரிபார்ப்பது தொடர்பான வேலைகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூட நுட்பங்களை புரிதல் அவசியம். நுணுக்கம் தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறப்பு. மாற்றமான நாளாக அமையும். அனுபவங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முயற்சிகள் இறக்கும். ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எண்ணிய காரியங்கள் சிறப்புற நடக்க நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. வாழ்க வளமுடன்.